friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த இயரிங்ஸ்க்குலாம் போடக்கூடிய திருகாணி பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த கம்மல்லாம் வாங்குறப்போ இது போல அட்டையில அழகா புதுசா குத்தி பின்னாடி இந்த திருகாணி எல்லாம் ப்ராப்பரா போட்டு நமக்கு வச்சிருப்பாங்க. பட் ஒன்ஸ் நம்ம அந்த அட்டையில இருந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் கம்பலை போட்டுட்டு இந்த திருகாணி எங்கேயாச்சும் கழட்டி வச்சிருவோம். இல்லனா நம்ம காதுல போட்டுருக்கும் போதே அந்த திருகாணி எங்கேயாவது மிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் திருகாணி வந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிரும், இல்லை அந்த ஹோல் வந்து பெருசாகி கிளிய ஆரம்பிச்சிரும். இன்னொரு கம்பலில் இருக்கிற திருகாணியை மாற்றி ஒரு கம்பலுக்கு நம்ம போடுவோம். இந்த மாதிரி போட்டு போட்டு நமக்கு வந்து இந்த திருகாணியே வந்து இல்லாமல் போயிடும். ஒரு கட்டத்தில் வந்து திருகாணி இல்லாமல் கம்பல் போட முடியாத நிலைமைக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் வந்து இப்படி தான் ஒரு கம்பலில் இருக்க திருகாணி எடுத்து இன்னொரு கம்பலுக்கு அவசரத்துக்கு எடுத்து போட்டுறது. அதுக்கப்புறம் அந்த கம்பலுக்கு போடுறப்ப திருகாணியே இருக்காது. ஒவ்வொரு கம்பலுக்கும் ஒரு மாதிரி அந்த தண்டு வந்து இருக்குங்க. ஒரு சில கம்பலில் வந்து மெலிசாக இருக்கும், சில கம்பலில் வந்து தண்டு வந்து நல்லா தடிசாக கொடுத்துருப்பாங்க. இந்த மெலிசாக இருக்கிற தண்டில் இருக்கிற திருகாணி வந்து தடிசாக இருக்கிற கம்பலில் போடலாம். ஆனால் தடிசாக இருக்கிற கம்பலில் இருக்கிற திருகாணி இந்த மெலிசாக இருக்கிற கம்பலுக்கு போட முடியாது. திருகாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும். அடுத்ததாக இந்த கம்பலில் இருக்கிற திருகாணியை பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் திருகாணி. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள். சீக்கிரத்தில் வந்து நம்ம காதில் போடுறப்போ மிஸ் ஆகி கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் நம்ம யூஸ் பண்ண இது போல் ஒரு துரு பிடிச்ச மாதிரி அழுக்கு கலரில் மாறிடுங்க. இதுக்காக தான் நான் மீஷோலேருந்து இந்த திருகாணியை மட்டும் நான் நிறைய வந்து ஒரு 100 பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ இது போல் நம்ம திருகாணி நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம விதவிதமாக கம்பல் போடுறப்ப திருகாணி தொலைஞ்சாலும் கவலைப்படாமல் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த திருகாணி வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ப்ளூ கலரில் தான் இந்த திருகாணி. இன்னும் ஒரு 2-3 குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் திருகாணி வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நான் வாங்கினது 100 பீஸ், இதிலே 200 பீஸ் 500 பீஸில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட கோடு வந்து நான் பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட இந்த திருகாணி இல்லாத கம்பல் எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ இந்த திருகாணி போட்டுடுறேங்க. இனி திருகாணி தொலைஞ்சாலோ இல்லை அது வந்து கிழிஞ்சாலோ கவலையே இல்லை, நிறைய திருகாணி வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ இதிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக ஒரே திருகாணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். கலரே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி இந்த பாசி படிஞ்ச மாதிரிலாம் ஆகிடுங்க. அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதை தூக்கி தூர போட்டுட்டு இது போல் புது திருகாணியை வந்து பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், மறக்காமல் அதையும் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.